ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆடி மாதம் ஆடி மாதத்தை தொடர்ந்து நம்ம என்னென்ன பண்டிகைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திதிகளுக்கு என்னென்ன நாளில் எந்தெந்த திதியில் எந்த கடவுளை வணங்கினா நமக்கு நன்மை உண்டாக்கும், என்னென்ன பலன் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சுக்லபட்சம் அப்படிங்கிறது வளர்பிறைங்க. அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை தான் நம்ம சொல்லுவோம். பௌர்ணமி வரைக்குமே வளர்பிறை, அது எல்லாமே சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு பிறகு வர்றது சுக்லபட்சம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திதிகள்னா கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். அது தேய்பிறை திதிகள். இப்போ வளர்பிறை திதிகளில் வரக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய தசமி திதி, அந்த தசமி திதியில நமக்கு திசை தேவதைகளை நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்மை உண்டாகும். திசை தேவதைகளை நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா நினைச்சது நடக்கும். என்னைக்கு அது செய்யணும் அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை தசமியில நம்ம ஆடி மாதத்துல செய்யணும். அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, இந்த ஏகாதசி அந்த அன்னையிலேருந்து தொடங்கி கார்த்திகை மாதம் குடும்பத்துல அமைதி கிடைக்குங்க. எப்பவுமே குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, ஒரே மனசங்கடம் இருந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே சோர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, 2 ஏகாதசி வரும். ஒன்று வளர்பிறையில வரும், இன்னொன்று தேய்பிறையில வரும். வளர்பிறையில ஆரம்பிக்கணும். வளர்பிறை ஏகாதசியில இருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி வரைக்கும் இப்படி நாம ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பெருமாளுடைய அருள் கிடைச்சாலே போதுமே, மகாலட்சுமி மாதாவினுடைய அனுகிரகமும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும். வீட்டுல அன்பும் பரஸ்பரமும் எப்பவுமே நிலைச்சிருக்குங்க. வீட்டுக்கு தேவையானது அன்பும் பரஸ்பரம் தான், மகிழ்ச்சியும் நல்ல பிரகாசம். இது மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட எப்பவுமே கேட்கணும். நமக்கு இதை கொடு அதை கொடு அப்படிலாம் நம்ம கேட்கவே வேணாம். அன்பும் பரஸ்பரமும் பிரகாசமும் மகிழ்ச்சி, இந்த 4 மட்டும் கடவுள்கிட்ட நம்ம கேட்டா போதும். நம்ம குடும்பத்துக்கு அவர் கண்டிப்பா வாரி வழங்குவார். உங்களுக்கு செல்வம் நிலைச்சி இருக்கணும், சௌபாகியமா இருக்கணும், நம்ம வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆடி மாதத்துல வரக்கூடிய துவாதசி நாள்ல துளசி மாதாவுக்கு பூஜையை தொடங்கணும். இது எப்ப வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி